தோசை பிரியர்களா நீங்கள்? சாதாரண வெள்ளை தோசைக்கு பதிலாக கால்சியம், அயன் நிறைஞ்ச தமிழகத்தின் மிக பழமையான பாரம்பரிய அரிசி ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசி இட்லி தோசை சுவையே தனி. ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசி தோசை ரொம்ப மெல்லிசாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். தோசை கூடுதல் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா சிறுதானியங்கள் கலந்த வெள்ளை அரிசி தோசையை பார்க்கலாம். நம்ம 2 கப் ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசி, இரும்புச்சத்து நிறைந்த 2 கப் கம்பு, 1 கப் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 5 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சு எடுத்தா இட்லியோ தோசையோ குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கம்போட டேஸ்ட் டாமினேட் பண்ணிடும் இந்த ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசி. அதே போல 2 கப் ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசி, 2 கப் வெள்ளை சோளம், 1 கப் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் அத்தனையும் 5 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சு இதிலும் இட்லி தோசை வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்து வருங்காலத்தில் டயபெட்டிஸ் இல்லாத காலமாக மாற்ற நாமளும் முயற்சி செய்வோம். கால்சியம் அதிகம் நிறைஞ்ச கேழ்வரகு அதாவது ராகியும் ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசியும் கலந்த இட்லி தோசை பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலை உணவு. பாலூட்டும் தாய்மார்களும் 40 வயதை கடந்த பெண்களும் கண்டிப்பாக இந்த அரிசி உணவுகள் எடுத்துக்கணும். மதிய உணவுக்கும் ஏற்ற அரிசி ஆத்தூர் கிச்சலி சம்பா அரிசி. சாதாரண வெள்ளை அரிசிக்கு மாறாக இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.